Botticelli Casuals. The real casuals. Botticelli and Raphael. Shirts and trousers. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நிறைவு. மனுக்களை திரும்ப பெற வரும் 20ஆம் தேதி கடைசி நாள். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் போட்டியும் இல்லை, யாருக்கும் ஆதரவும் இல்லை. விஜயின் தமிழக வெற்றி கழகம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. பொங்கலுக்கு சொந்த ஊர் சென்றவர்கள் நாளை இரவே சென்னைக்கு புறப்பட வேண்டும். ஞாயிறன்று இரவு கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட வாய்ப்புள்ளதால் போக்குவரத்து துறை அறிவுறுத்தல். பொங்கல் பண்டிகைக்கு சிறப்பு பேருந்துகள் மூலம் சென்னையிலிருந்து 8,73,000 பேர் பயணம். அரசு விரைவு போக்குவரத்து கழக மேலாண் இயக்குநர் தகவல். ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்கும் வீரர்களிடம் இனம், மதம் போன்ற எந்த விவரங்களும் கோரப்படுவதில்லை. சாதி பாகுபாடு காரணமாக தமக்கு வாய்ப்பு தரவில்லை என்ற மாடுபிடி வீரரின் குற்றச்சாட்டுக்கு மதுரை ஆட்சியர் மறுப்பு. ஸ்ரீரங்கத்தில் நம்பெருமாளின் வேடுபரி உற்சவம் கோலாகலம். தங்க குதிரை வாகனத்தில் எழுந்தருளிய பெருமாளை தரிசித்த பக்தர்கள். இந்தியாவின் வாகன உற்பத்தி தொழில் 12% வளர்ச்சியடைந்துள்ளதாக பிரதமர் மோடி பெருமிதம். டெல்லியில் வாகன உற்பத்தியாளர்கள் கண்காட்சியை தொடங்கி வைத்து பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. டெல்லி சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பாஜக தேர்தல் அறிக்கை வெளியீடு. மகளிருக்கு மாதந்தோறும் 2,500 ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும் என வாக்குறுதி. கர்நாடக மாநிலம் மங்களூரு கூட்டுறவு வங்கியில் 12 கோடி ரூபாய் மதிப்புள்ள நகைகள், பணம் கொள்ளை. ஆயுதங்களுடன் வந்த கொள்ளை கும்பல் துணிகரம். பாலிவுட் நடிகர் சைஃப் அலி கான் கத்தியால் தாக்கப்பட்ட சம்பவத்தில் இதுவரை யாரும் கைது செய்யப்படவில்லை. மும்பை காவல்துறை விளக்கம். உலக செஸ் சாம்பியனான குகேஷுக்கு கேல் ரத்னா விருது வழங்கினார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. ஒலிம்பிக்கில் 2 பதக்கங்களை வென்ற துப்பாக்கிச் சுடுதல் வீராங்கனை மனு பாக்கருக்கும் விருது வழங்கி கௌரவம். விண்ணில் செலுத்தப்பட்ட சில நிமிடங்களில் வானில் வெடித்துச் சிதறிய ஸ்பேஸ் எக்ஸ் ராக்கெட். ஒளி பிழம்பாக தரையில் வந்து விழுந்த விண்கலனின் உடைந்த பாகங்கள். Botticelli Casuals. The real casuals. Botticelli and Raphael. Shirts and trousers.